மதுரை தபால் தந்தி நகர் பகுதியில் கிருஷ்ணகுமார் வசித்து வருகிறார். இவர் ஐடி கம்பெனியில் பணிபுரித்து வருகிறார். இந்த நிலையில் மதுரை மாநகர் தபால் தந்தி நகர் பகுதியில் வசித்து வரும் இவர் பெங்களூர் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருவதாகவும் இதன் காரணமாக மாதந்தோறும் 2 முறை வீட்டுக்கு வந்து சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் கிருஷ்ணகுமாரின் வீட்டு அருகிலேயே காவல் உதவி ஆணையாளராக பணிபுரியும் வினோதினி என்பவர் வசித்து வருகிறார். கிருஷ்ணகுமாரின் வீட்டை மதுரை மாநகர் மத்திய குற்றப்பிரிவு உதவி ஆணையாளர் வினோதினி விலைக்கு கேட்டதாகவும் அதற்கு கிருஷ்ணகுமார் குடும்பத்தினர் தர மறுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இதனால் இரு குடும்பத்தினரிடையே அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணகுமார் தனது வீட்டில் சிசிடிவி கேமராவை பொருத்தியுள்ளார். இந்த சிசிடிவி கேமரா தங்கள் வீட்டை கண்காணிக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறி உதவியாளர் வினோதினி சகோதரி அமுதா தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து புகாரின் அடிப்படையில் கிருஷ்ணகுமார் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வீட்டில் மாடியில் வைத்திருந்த சிசிடிவி கேமராக்களை கிருஷ்ணகுமார் அகற்றியும் உள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி மாநகர குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பிய நிலையில் மிகுந்த மன உளைச்சலோடு இருந்ததோடு வீட்டின் அறைக்கு சென்ற அவர் யாரிடமும் பேசாமல் இருந்த நிலையில் 17ஆம் தேதி காலை வீட்டில் வெளியே சென்ற நிலையிலும் அவரது போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. இதனையடுத்து 10 நாள் கடந்த நிலையிலும் கிருஷ்ணகுமாரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையிலும் கிருஷ்ணகுமாரின் தாயார் கஸ்தூரி கலா தல்லாகுளம் காவல் நிலையத்தில் தனது மகனை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். கஸ்தூரி கலா அளித்த புகாரின் உதவி ஆணையர் வினோதினி தரப்பினர் தங்களது வீட்டை விலைக்கு கேட்டு தனது மகன் தர மறுத்த நிலையில் சிசிடிவி கேமரா வைத்த விவரம் தொடர்பாக காவல் நிலைய விசாரணைக்கு சென்று வீடு திரும்பிய நிலையில் மன உளைச்சலில் வீட்டை அடைத்தபடி இருந்த நிலையிலும் வீட்டிலிருந்து வெளியேறி 10 நாட்கள் ஆகியும் காணவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கிருஷ்ணகுமாரின் தாயார் அளித்த புகாரின் கீழ் தல்லாகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக கிருஷ்ணகுமாரை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் மாநகர மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் வினோதினி அவர்களிடம் நாம் தொலைபேசியில் இது சம்பந்தமாக கேட்டபோது அவர் நான் குடியிருக்கும் பகுதியில் பக்கத்து வீட்டில் கீழ் வீட்டில் குடியிருக்கிறார். மொட்டை மாடியில் எனது வீட்டை பார்த்து சிசிடிவி பொருத்தி என் பெண்கள் உள்ள வீட்டை கண்காணிக்கிற வகையில் சிசிடிவி உள்ளது என்றும் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். அந்த புகார் அடிப்படையில் கிருஷ்ணகுமார் அவர்களை அழைத்து விசாரணை செய்து வழக்கு பதிவும் செய்திருக்கிறார்கள். அவர் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு வந்ததாக புகாரில் கூறப்படுவது தவறானது என குறிப்பிட்டார். மேலும் அவர் வீட்டை நான் விற்பனைக்கு கேட்கவில்லை என்றும் பொய்யான புகாரை காவல் நிலையத்தில் கொடுத்து என் நற்பெயரை களங்கடிக்க முயற்சி செய்கிறார் என்றும் உதவி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.